everyone, welcome to Valima IAS Academy. நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான பேச்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ஓட ஃபர்ஸ்ட் யூனிட் இதில் சோலார் சிஸ்டம், சன்னு, பிளானட்ஸ் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பார்ட்டில் மோஷன்ஸ் ஆஃப் எர்த், ரொட்டேஷன், ரெவல்யூஷன் அண்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். மோஷன்ஸ் ஆஃப் எர்த். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட், ஆனால் சாயங்காலம் சன் செட்டிங்க நடக்குது வெஸ்ட் சைடில் நடக்குது. ஏன்? சன் சுற்றி வரல, பட் எர்த் வந்து சன்னை ரிவால்வ் ஆகிட்டு வருது. அதனால தான் இந்த ஃபினாமினன் நடக்குது. ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். எர்த் வந்து என்ன ஷேப்பு? ஸ்பெரிக்கல் ஷேப். இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறனால தான் சன்னை ரிவால்வ் ஆகி வரப்போ பாதி ஹாஃபுக்கு டே டைம் இருக்குது, பாதி ஹாஃப் ஆஃப் த எர்த்தில் நைட் டைம் அக்கர் ஆகுது. அடுத்து ரொட்டேஷன். எர்த்து தன்னைத்தானே சுற்றி வருதுல்ல, அதுதான் வந்துட்டு ரொட்டேஷன். அதுக்கு 23 hours 56 minutes ஆகுது, அதாவது 24 hours ஒரு நாள். அதுதான் நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். மிட் நைட் சன்னுங்கிறது 24 hours த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் வந்து சன் வந்து அப்பியர் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிளில் இந்த மாதிரி நடக்கும். அடுத்து ரெவல்யூஷன் பாருங்கள். எர்த்து வந்து சன்னை சுற்றி வருது இல்லை, அதுதான் ரெவல்யூஷன். எவ்வளோ நாள் ஆகுது சுற்றி வரதுக்கு? கம்ப்ளீட் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னா 365 1/4 days ஆகுது. இந்த 1/4ங்கிறது தான் 4 வருஷத்துக்கு சேர்ந்து February 29 வந்து நிற்குது. லீப் இயர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சில டேர்ம்ஸ்க்கான டிஃபினிஷன் சொல்லிடுறேன். ஈக்வினாக்ஸ், சாலிஸ்டைஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஈக்வினாக்ஸுங்கிறது என்னென்னா ஈக்குவல் ஹவர்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட்டு த்ரூ அவுட் த எர்த் ஃபுல்லாக இருக்கிறது ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்கிறோம். சாலிஸ்டைஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா லாங்கஸ்ட் டே, ஷார்ட்டஸ்ட் டே, லாங்கஸ்ட் நைட், ஷார்ட்டஸ்ட் நைட், அதை மென்ஷன் பண்ணுறது சாலிஸ்டைஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள். எர்த்து வந்து ஒரு 23.5 degree இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அண்ட் தன்னைத்தானே சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருது. இந்த 3 ஃபெனாமினால என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். மார்ச் 21 செப்டம்பர் 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஆஃப் எர்த் வந்து மோர் டில்டட் டுவர்ட்ஸ் சன். ஸோ அதனால் இந்த நார்தர்ன் பார்ட்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரம் மார்ச் டு செப்டம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டில்ட்டு அப்படியே செப்டம்பர் டு மார்ச் அப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடும், ரிவர்ஸ் ஆகிடும். சதர்ன் பார்ட் ஆஃப் த எர்த் வந்து சன்னுக்கு டுவர்ட்ஸாக டில்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே டெம்பரேச்சர் சவுத்தில் சதர்ன் பார்ட் ஆஃப் த எர்த்தில் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து இந்த மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 அப்போ ஈக்குவல் ஹவர்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட் த்ரூ அவுட் த எர்த் வந்து அக்கர் ஆகும். அதை தான் வந்துட்டு ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த ஜூன் 21 என்ன ஞாபகம் இருந்தது? யோகா டே. ஏன் யோகா டே? லாங்கஸ்ட் டே இருக்கிற நாள் வந்து 21 ஜூன், அதனால தான் யோகா டேன்னு ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நார்தர்ன் பார்ட்டில் வந்துட்டு லாங்கஸ்ட் டே இருக்கும், சதர்ன் பார்ட்டில் ஷார்ட்டஸ்ட் டே. ஷார்ட்டஸ்ட் டேனா என்ன? நைட் வந்து அங்கே லாங்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது 21 ஜூன் அப்போ. அதே டிசம்பர் 22 அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டே இருக்கும் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லாங்கஸ்ட் டே இருக்கும். அப்போ நம்ம வந்து நார்த்தில் தானே இருக்கோம் இந்தியா வந்து. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டே இருக்கும் அண்ட் லாங்கஸ்ட் நைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தோட ஸ்பியர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லித்தோஸ்பியருங்கிறது த லேண்ட் வி லிவ், அதுதான் வந்து லித்தோஸ்பியர். அது எதனால் மேடாக இருக்குது அப்படின்னா ராக்கு, சாயிலு இதெல்லாம். அடுத்து ஹைட்ரோஸ்பியருங்கிறது எல்லா வாட்டர் பாடிஸுமே வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர். ஓஷன், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர். அடுத்து அட்மாஸ்பியர். நம்ம எர்த்தை சுற்றி ஒரு என்வலப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த என்வலப் இஸ் மேடப் ஆஃப் என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர். இதுதான் என்னென்ன கேஸஸ்னா நைட்ரஜன் 78%, இதுதான் இருக்கிறதுல அதிகமான பர்சன்டேஜ். அடுத்து ஆக்சிஜன் 21%. ரிமைனிங் கேஸஸ்லாம் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் ஸ்மால் அமௌண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து பயோஸ்பியருங்கிறது முன்னாடி பார்த்த 3 ஸ்பியர் இருக்குல்ல, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். இந்த 3ஓட இன்டராக்ஷன் பண்ணி நமக்கு லைஃப் சப்போர்ட் பண்ணுதில்ல, அதுதான் வந்துட்டு பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம்.